பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி. கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்க படலம் 22வது பாடம். அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் சீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல பொருந்தும் அவ்யத்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்தமாமே. அதுதான் எப்படி என்ற கால் அனாதியாம் சீவரெல்லாம் பொதுவான சுழுத்தி போல பொருந்தும் அவ்யத்தம் தன்னில் இது கால தத்துவ பேர் ஈசனுட்பார்வையாலே முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியத்தமாமே. சிருஷ்டியை சொல்ல ஆரம்பிக்கின்றார் என்று பார்த்தோம். முந்தி பொதுவாக சொன்னதை இப்பொழுது விரிவாக சொல்லுகின்றார் அல்லது பிரித்து கூறுகின்றார் என்றும் பார்த்தோம். சிருஷ்டி என்கின்ற கற்பனை வந்த விதத்தை கூறத் தொடங்குகின்றார். அதுதான் எப்படி என்ற அதுதான் என்றால் அந்த பிரம்மத்தின் மீது இந்த பிரபஞ்சம் தோன்றிய கற்பனை விதத்தை செப்பு கற்பனையினாலே ஜெனித்தது சொன்னார் பார். அந்த கற்பனையினால் உண்டாயிற்று என்பதை அந்த அத்தியாசம் எப்படி உண்டாயிற்று அதை சொல்ற. அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம் எண்ணிக்கையில் அடங்காத இந்த ஜீவர்கள் இருக்கிறார்களே, நாம் எல்லாம் எப்ப தோன்றியது தெரியாது, அனாதியாம், ஆரம்பம் தெரியாது, பிகினிங் லெஸ் சொல்ற. நம்ம சாஸ்திரத்திலே 6 விஷயங்களை அனாதி என்று சொல்லுவார்கள் என்று சென்ற வகுப்புல பார்த்தோம். இந்த பிறவி முதல் பிறவி எப்ப வந்தது தெரியாது. எனக்கு அஜ்ஞானம் எப்ப வந்தது தெரியாது. இப்ப தெரிந்து வந்ததுன்னா அதுக்கு முன்னே இல்லைன்ற அர்த்தமாயிடும். அஜ்ஞானம் எப்போ வந்து தெரியாது. ஈஸ்வரன் எப்போ தோன்றியது தெரியாது. சுத்த சைத்தன்யம் பிரம்ம எப்போ தோன்றியது அனாதி. அடுத்த ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எப்போ வேற்றுமை வந்தது, எப்போ தனியாச்சு அதுவும் தெரியாது. அஜ்ஞானம் எப்போ தோன்றியது அதுவும் தெரியாது. சரி, அறியாமைக்கும் ஜீவனுக்கும் எப்போ சம்பந்தம் வந்தது அதுவும் தெரியாது. இப்படிலாம் சிலதான் தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. தெரியாதுன்னு சொன்ன பிற்பாடு, அனாதின்னு சொன்ன பிற்பாடு எப்போ தோன்றியதுன்னு கேட்கக்கூடாது. ஆமாம், என்னால் ஒத்துக்க முடியல. என்ன நாம் ஒத்துக்கிறதே ஒத்துக்காத பொறுத்து இல்லை இந்த தத்துவ விஷயங்கள் எல்லாம். நாம் ஒத்துக்கணும், அவ்வளோதான். சில விஷயங்களே சாஸ்திரம் பிளண்ட்டாக இவ்வளோதான் சொல்லிட்டோம். அப்படி புரிஞ்சுக்கிறது நமக்கு நல்லது. அங்கேருந்து தொடங்கி மற்ற விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு. இல்லை நான் தெரிஞ்சுக்க தான் போகிறேன்னா தீர்க்க ஆயுஷ்மான் வாழ்த்து அனுப்பிட வேண்டியது தான். தெரிஞ்சுக்கிட்டு வந்து எனக்கு சொல்லப்பான், அவ்வளோதான். அதான் சொல்றார் அனாதியாம் ஜீவரெல்லாம். இதுல தொடக்கத்தை பத்தி சொல்லும்போது அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றார். எல்லா ஜீவருக்கும் பொதுவான சுழுத்தி போல ஜீவர்கள் எல்லாம் அனாதி, தொடக்கம் சொல்ல முடியாது, தெரியாது. அடுத்து எல்லா ஜீவர்களுக்கும் பொதுவான ஒரு அனுபவம் இருக்கு. என்ன? சுழுத்தி அவத்தை ஆழ்ந்த உறக்கத்துல ஜீவர்களுக்கு எல்லாருக்கும் என்ன அனுபவம்னா,
ஒண்ணுமே தெரியல என்ற அனுபவம் மட்டும் எல்லாருக்கும் இருக்கு. ஒன்றும் தெரியலன்றதும் தெரியல. விழிப்பு நிலையில எல்லாருடைய அனுபவமும் வெவ்வேறா இருக்கு, வேற வேறதான் இருக்கு. சொப்பன அவஸ்தையில அவரவருடைய அனுபவம் வேற வேறதான் இருக்கு. ஆழ்ந்த உறக்கத்தின் அனுபவம் ஒன்றாகவே இருக்கின்றது. அதுதான் சொல்ற பொதுவான சுழித்தி போல. ஒன்றும் தெரியல, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாரு. தெரியாததுல மாறுபாடு இல்லை, தெரிஞ்சதில் தான் நிறைய வேறுபாடுகள் மாறுபாடுலாம் நமக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. விழிப்பு நிலையிலே பாருங்களேன், இந்த சூழ்நிலைகளை, ஆட்களை, விஷயங்களை புரிஞ்சுக்கத்திலே வேற்றுமை இருக்கு. விழிப்பு நிலையில விழிச்சிருக்கோம், ஒருத்தர் ஒரு ஒரே விஷயத்தை ஒருத்தர் ஒரு விதமாக புரிஞ்சுக்கிட்டார், அதுல நிறைய மாறுபாடு இருக்கு. ஆனா சுழுத்தில எல்லாருக்கும், ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாருக்கும் ஒரே விதமான அனுபவம் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதுதான் சொல்ல, அதனால் சுழுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தம் தன்னில். ஜீவர்களுக்கெல்லாம் பொருந்துகின்ற ஒரே அனுபவமா இருக்கக்கூடிய சுழுத்தி போல. இது எதுக்கு சொல்றாரு? அந்த மாயையுடைய தன்மையை சொல்வதற்காக வருகின்றார். இது இம்மாயையானது. இது என்றால் இந்த மாயையானது, மாயன்னு ஒன்று இருக்கு, இந்த மாயைக்குள் தான் எல்லாம் உள்ள அடங்கி இருக்கு. அதுக்குள்ளதான் நம்முடைய பிறவி கர்மா எல்லாம் உள்ள இருக்குப்பா. தங்க கட்டிலிருந்து எப்படி கம்மல் மூக்குத்தி வளையெல்லாம் வெளியே வருதோ அது போல இந்த மாயை என்பது வெளிப்படாத நிலையில வேறுபாடு இல்லாத ஒன்னா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. பிற்பாடு ஆசாரி என்ன பண்றார்? அந்த தங்க கட்டிலிருந்து கம்மல் செய்கிறார், வலை செய்கிறார், செயின் செய்கிறார், நெக்லஸ் செய்கிறார், எல்லா உருவங்களையும் அது உள்ள இருந்து கொண்டு வர்றது போல அனைத்து சமஸ்த தத்துவங்களும் அந்த மாயையினுள்ளிருந்தே வெளிப்படுகின்றது. அவ்வியத்தம் சொல்லி சொன்னா நாம ரூபங்களாக வெளிப்படாத நிலையில் இருப்பது பேர் தான். அதுக்கு தான் பேர் மாயை, காரண நிலை. அதிலிருந்து தான் எல்லாம் வெளிப்படுகின்றது. அதுதான் இங்க வார்த்தை அவ்வியக்தம் சொல்றார். கீதையில நம்ம பார்த்திருக்கோம், அவ்வியக்தம் பார்த்திருக்கோம். அந்த மாயைக்குள்ளிருந்து என்ன வந்துதான்? கால தத்துவ பேர் ஈசன். அப்படி வெளிப்பட்ட அந்த தத்துவத்துக்கு பேரு கால தத்துவம். அதுக்கு பேர் என்னவா? ஈசன் சொல்றார். வெளிப்பட்ட பொழுதுதான் கால தத்துவமே வந்தது. அந்த கால தத்துவத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன். எல்லாவற்றையும் உற்பத்தி செய்து ஒடுக்கி இருக்கும்படி செய்பவர் எவரோ அவர் ஈஸ்வரன். அதனால் அவருக்கு கால தத்துவம் என்று பேராம். காலோஸ்மி லோக க்ஷயக்ருத் பிரவருத்தக கீதையில சொல்ற. அர்ஜுனன் கேட்கிறான், உன் வாய்ப்புல எல்லாம் போயிட்டு இருக்காங்களே, நீ யாருதான் சொல்லி கேட்கிறான். ஆக்கியாகி சொல்லுங்கள் எனக்கு சொல்லி கேட்கிறான். பயந்துட்டான். நம்மோட இருந்துகிட்டு இருந்த ஒருத்தர் கோபம் வந்த பொழுது பார்த்தா என்ன ஆகிறாருன்னா ராட்சசனா ஆயிடுறார், ருத்ரன் ஆயிடுறார். நமக்கே பயம் வந்து என்ன ஆகுது அப்படி. அது போல உங்க வாய்ப்புல எல்லாம் போயிட்டு நீங்க யாருதான்? உடனே பகவான் சொல்றார், காலோஸ்மி, நான் தான்றா காலன், எல்லாத்தையும் கொண்டு போயிடுவேன் அப்படி சொல்லி சொல்றேன். இப்ப நான் ஊழிக்காலமாக இருந்து கொண்டிருக்கின்றேன். சிருஷ்டிப்பவனா இல்லை, எல்லாவற்றையும் அழிப்பவனாக மாறி இருக்கின்றேன். உலகை அழிக்கும் காலனாக இருக்கின்றேன்னு சொல்லி சொன்னார். நமக்கு சிருஷ்டி சந்தோஷமா இருக்கு, பாதுகாக்கிறது கூட பரவாயில்லாம இருக்கு. அழிவு தான் நம்மால ஒத்துக்கவே முடியறது இல்லை. என்ன பண்றது? தோன்றி அனைத்தும் அழியும். இது நியதி. அது மனதில் அக்செப்டன்ஸ் வந்துடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படியே 100 வயசு இருந்தாலும் என்னன்னா போய்த்தான் ஆகணும். இது உண்மை. அவதாரம் எடுத்து வந்த ராமராக இருந்தாலும் கிருஷ்ணராக இருந்தாலும் என்னன்னாங்க, அவங்க ரெடியா இருந்தாங்க போறதுக்கு. நாம எவ்வளவு நாள் ஆனாலும் ரெடியா இருக்கல. அதுதான் விஷயம். ரெடியா ஆகிறது இல்லை. காலம் ரெடியா இருக்கு, உடலும் ரெடி ஆயிடுது, மனசு தான் ரெடி ஆகிறது இல்லை. எவ்வளோ முடியாம அப்படியே இருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டலுக்கு போன டாக்டர் இடத்துல எப்படியோ பழக்க வச்சிருங்க டாக்டர் தான் சொல்றேன். எப்படியோ பழக்க வச்சு இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்பீங்க. அப்புறமா உலகை அழிக்கும் கால தத்துவமாக நான் இருக்கின்றேன். அடுத்து பாருங்க, ஈசன் உட்பார்வையாலே. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாயை இருக்கே,
எப்படி எல்லாம் ஒடுங்கின அவ்வியத்தமா இருக்கக்கூடிய வேறுபாடு இல்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய விதை நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாயைக்கு ஈசன் உட்பார்வையாலே இறைவன் அந்த பிரம்ம தத்துவமானது சிதாபாசத்தை தருகின்றார், தன் சித்தை தருகின்றார். இதுல இருந்து தெரியுது என்னவா, மாயை ஜடமானது அதற்கு சேதனத்தன்மை, உயிர்த்தன்மை அல்லது அறிவுத்தன்மை தருவது சித் அல்லது பிரம்மத்தில் இருக்கக்கூடிய சித்தன்மை, சிதாபாசம், சைத்தன்யம் சொல்றார். சைத்தன்யத்துடைய ரிஃப்ளெக்ஷன் ஜடமான அந்த மாயையில் பிரதிபிம்பிக்கின்றது அல்லது உண்டாகின்றது. உண்டான உடனே என்ன ஆகின்றதான், இந்த டெக்ஸ்ட் படி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோம். ஆமாம், உண்டான உடனே என்ன பண்ணுறதான், முதுமூல சுபாவம் விட்டு தன்னுடைய வேறுபடாத தன்மையை விட்டு வேறுபட்டு வெளிப்பட அல்லது தோற்றத்திற்கு வருகின்றது, தன்னுடைய சுபாவத்தை விட்டு வெளிப்படுகின்றது. முக்குணம் எத்தமாமே வெளிப்படும் பொழுது 3 குண தன்மைகள் எல்லாம் வெளிப்படுகின்றது. அதுக்கு முன்னே என்னன்னா, வேறுபாடு இல்லாமல் ஒன்றாகவே இருந்து கொண்டிருந்தது. அந்த மாயைக்கு ஈசனுடைய அனுகிரகம் உண்டானவுடன் வெத்தமாமை சிருஷ்டி வெளிப்பட்டது சொல்றார். இதுதான் இந்த பாடலினுடைய அர்த்தம். 14வது அத்தியாயம் கீதையில 3 முதல் 18வது ஸ்லோகம் வரை இந்த தன்மையை ரொம்ப விரிவா விளக்கமா சொல்றார். அங்க பார்க்கலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. ஆனா இங்க ஒரு பாடல்ல இது முடிச்சிடுறார். இது இந்த மாயை கால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே. உட்பார்வை சொன்னா இங்க இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, பிளெஸ்ஸிங்ஸ், அனுகிரகத்தினால் அல்லது சங்கல்பத்தினால், சைத்தன்ய பிரதானேன அப்படி சொல்றாங்க. உட்பார்வை என்ற இன்னொரு கருத்து, ஆலோசனை செய்தார், திட்டமிட்டார், அப்படிலாம் கருத்து சொல்லலாம். மாயை தன்னுடைய தன்மையை, மாயைக்கு தன்னுடைய தன்மை இரவல் தருகின்றார். ஆமா, அது கொடுக்குறார். கொடுத்த உடனே என்ன ஆகின்றது, முதுமூல சுபாவம் விட்டு முன்பிருந்த தன்மையை ஒழித்து, வெளிப்படாத ஒடுங்கிய தன்மை ஒழித்து என்ன ஆனதான், அந்த மாயைக்குள்ள என்ன இருக்கு, வெளிப்படாத இருந்தாலும் கூட சத்துவ குணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு. 3 குணமும் சாமியமா சமமா ஒரே மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. திரிகுணாத்மிகா மாயை. மாயைக்கு லட்சணம் சொல்லுங்கன்னா தத்துவ போதத்தில் ஆச்சாரியர் என்ன சொன்னார், திரிகுணாத்மிகா மாயை. 3 குணங்கள் உடையது எதுவும் அதுக்கு பெருத்த மாயை சொல்லி. அதெல்லாம் வேறுபாடு இல்லாமல் அதில் ஒடுங்கி இருக்கு. அந்த ஒடுங்கிய நிலையிலிருந்து அதற்கு பெயர் என்ன சொல்றாங்க, சாமிய அவஸ்தா. இந்த வார்த்தைகள்லாம் அவர் உபயோகப்படுத்துறார், ஆசிரியர் உபயோகப்படுத்துறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நாம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கோம். உறங்கும் பொழுது நான் தமோ குணத்தில் இருக்கேன்னா, ரஜோ குணத்தில் இருக்கேன், சத்துவ குணத்தில் இருக்கேன்னா, எந்த குணத்தில் இருக்கேன், யாரும் எந்த குணத்திலையும் இல்லை. தூக்கமானது தமசனுடைய சொரூபமாக இருந்தாலும் கூட தூக்கத்தில் உள்ளவரை நாம சத்துவமாகவோ ரஜசாகவோ தமசாகவோ இல்லை, எல்லாம் சாமியமா இருக்கு. அப்படின்னு என்ன, எல்லாம் ஒடுங்கி இருக்கு, உள்ள இருக்கு, அப்படியே இருக்கு. அந்த தன்மையிலிருந்து முதுமூல சுபாவம் விட்டு சாமிய அவஸ்தா. இந்த வார்த்தைலாம் சாங்கியர்களுடைய பாஷையா, அவங்க உபயோகப்படுத்த பாஷை. நாமளும் சில வார்த்தைகள் தெரிஞ்சு வச்சுக்கோமே, என்ன பண்ணி. சமமாக உள்ளது, அங்கு 3 குண வேற்றுமையே இருக்கவில்லை. விதைக்குள் இலை தளிர் அப்படிலாம் பார்க்க முடியுமா, இல்லை. அது முளை விட்டு வெளியே வந்ததுன்னா தான் அதில் இருக்க வேற்றுமை தெரிகின்றது. அது போல அந்த 3 குண வேற்றுமை எப்படி தெரியுமா, எப்போ தெரியும், நாம் தூங்கிட்டு எழுந்த உடனே என்ன ஆகிடும்னா, பழையபடி எந்த குணத்தில் இருக்கிறோமோ எல்லா விவகாரங்களும் கேத்த குணத்தோட வந்துடும். கோபமாக படுத்திருந்தா எப்படி அடுத்த தூங்கி எந்திரிச்சோம், எங்கே ஆனான்னு சொல்லி கேட்போம், இல்லை வந்தானா சொல்லி கேட்போம். இல்லை இன்னைக்கு காப்பி பொடி வரலையா, சரியா, பழைய காப்பி பொடி தானா, ஏதோ சொல்லி கேட்போம். ஏதோ அந்த குணங்கள் எழுந்தோட மனம் செயல்படுகின்றது. அடுத்து என்ன, அது அப்படி செயல்படுறது தான் சிருஷ்டிக்கு ரெடி ஆகுதான், தயாராகின்றதான். ஆமாம், அப்படி தயாராகும் பொழுது அதற்கு வைஷமிய அவஸ்தா. ஆமாம், வைஷமியம், சாமிய அவஸ்தாலேருந்து வைஷமிய அவஸ்தா. அந்த குணமெல்லாம் என்ன பண்ணுறது, சலிக்கிறது சொல்லி சொன்னால் சிருஷ்டிக்கு ரெடியாகி வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. ப்ரெக்டிஃபை சொல்கிறாங்க பாருங்க, ப்ரெக்டிஃபை மேனிஃபெஸ்ட் ஆகிறது, உற்பத்தி ஆகின்றது அல்லது உற்பத்தி அவஸ்தா தோற்றத்துக்கு வருகின்றது. ஒடுங்கிய நிலையிலிருந்து மேனிஃபெஸ்ட் ஆகின்றது, பீஜ அவஸ்தையிலிருந்து உற்பத்தி அவஸ்தைக்கு வருகின்றது. ஒரு விதையை போடுறோம், அது அப்படியே இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கு தேவையான சூழ்நிலை வரும்பொழுது நீர் கிடைச்சி அதுக்கேற்ற உஷ்ணெல்லாம் கிடைச்சுன்னா அது என்ன ஆகுறது, வளர்ந்து வருகின்றது, உற்பத்தி அவஸ்தைக்கு மாறுவது.
அதுதான் முதுமூல சுபாவம் விட்டு அப்படி சொல்லி சொல்றார். முன்பிருந்த சாமிய அவஸ்தையான காரணத்தன்மை ஒழித்து அப்படி சொல்லி சொல்றார் பதவுரையில். முக்குணம் எத்தமாமே, இந்த 3 குணமும் வெளிப்படுகின்றது. சிருஷ்டிய ரொம்ப அழகாக கச்சிதமா சொல்றார். இதையெல்லாம் பின்னால 38, 39வது பாடல்ல அதை நீக்க போறார். இங்க இருந்தாலும் ஆரோப்பம் தானே, ஏற்று வைத்தல் தானே. கற்பனை வந்தவாறு கூறினோம் காட்டினோம் அப்படி சொல்லிட்டு முடிப்பார். அறவன்று தறி அப்படிலாம் சொல்ல போறார். ஆக வெத்த மாமை சொன்ன தோன்றியது, அடுத்து என்ன அதையும் சொல்ல போறார். இந்த பாடல் திரண்ட கருத்து என்னன்னா, அத்தியாச ரூபமான அந்த சிருஷ்டி கிரமம் தான் எப்படி என்ற கால் எங்கனம் உண்டாயது என்று என்னிடத்தில் கேட்பாயாகில், சிருஷ்டிக்கு முன்னர் உற்பத்தி இன்றி தோற்றம் சொல்ல முடியாததாய் உள்ள ஜீவகோடிகள் எல்லாரும், ஜீவர்களும் அப்படிதான், சகலருக்கு சாதாரண பொதுவான அனுபவமான சுழித்தி அல்லது உறக்க அனுபவத்தில் உள்ளது போல, சிருஷ்டிக்கு முன் தோற்றம் சொல்ல முடியாத இந்த மாயின் கண் கால தத்துவம் என்ற பேருடைய ஈஸ்வர தத்துவம் தன்னுடைய பார்வையாலே, ஈஸ்வரன் நினைச்சாராம், தன்னுடைய சித்தன்மை அதற்கு கொடுத்தாராம். ஈஸ்வரன் நினைத்தார், அவருடைய சங்கல்பத்தினாலே என்ன ஆகிடுதான், ஒடுங்கி சமமாய் உள்ள சாமிய அவஸ்தையை ஒழித்து என்றால் விட்டு, அதனுள் சமமாக இருந்த 3 குணம் வேறுபாட்டுடன் வெளிப்பட்டது, அல்லது சிருஷ்டி தோன்றியது, அல்லது நாம ரூபங்கள் வெளிப்பட்டது சொல்லி அர்த்தம். கால தத்துவ பேர் என்றால் சர்வ பிரபஞ்சத்தையும் நாசம் செய்வதால் ஈஸ்வரனுக்கு கால தத்துவம் என்று பெயர். கால தத்துவம்னு ஏன்னு சொல்லி விளக்கம் சொல்றாங்க. எல்லாத்துக்கும் அழகா குறிப்பு கொடுத்துடுறாங்க. எதையும் ஒன்றையும் விடுறதில்லை. நாம தான் புரிஞ்சிக்க முடியல அல்லது அது பார்க்கறது இல்லை, கிளியரா கொடுத்துடுறாங்க. தாய்மானவர் இன்னொரு வகையில் சொல்வார், காலமே காலம் கூட 3 காட்டும் காரணமே காரிய காரணமில்லா கோலமே அப்படின்னு சொல்லுவார். எல்லாருமே சொல்லியிருக்காங்க இந்த விஷயங்கள். கால தத்துவ பேர் அந்த ஈஸ்வரன் வெளிப்பட்டது எத்தம் சிருஷ்டி. அடுத்து 23வது பாடல். உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும் முக்குணமும் 3ஆய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்புமாகும் சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணந்தான் சுத்தமோடு அழுக்கிருட்டா சொல்லும் முக்குணமும் 3ஆய் ஒத்துள வேணும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. இந்த 3 குணங்களை விளக்குறார். முன்பு முக்குணம் எத்தமாமே, 3 குணங்கள் தோற்றத்துக்கு வந்து விட்டது. நம்முடைய சிருஷ்டி பிரக்கிரியாபடி இப்போ நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த குணங்களுடைய நிறங்கள் அதையெல்லாம் இங்க சொல்றார். பாடலை பார்க்கலாம். உத்தம வெளுப்பு செம்மை. வெளுப்பு என்றால் வெண்மை, அது சத்துவ குணம், உத்தமம் சொல்லிட்டார். செம்மை என்றால் ரஜோகுணம். அடுத்து கருப்பு தமோ குணம். அதுக்காக கருப்பா இருக்கணும் தமோ குணத்துல இருப்பாங்கன்னு நினைச்சிடாது. சிகப்பா இருக்கவங்களும் ரொம்ப அப்படியே தத்துவ குணத்துல இருப்பாங்க, அப்படிலாம் இல்லை. அது தன்மைகளை சொல்றார். இந்த குணம் சொல்லி சொன்னா இதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, நூல் என்ற ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த 3 நூல் சொல்றாங்க பாருங்க. 3 குணமும் 3 நூல், கருப்பு நூல், சிகப்பு நூல், வெள்ளை நூல். இந்த 3 நூலம் போட்டு என்ன பண்ணியிருக்கான், பின்னி கட்டி வச்சிருக்கான். அது எப்படி இருக்கும், அது போல இருக்கான் நம்ம இந்த மனம், அப்படி அதனால போட்டு பின்னப்பட்டு இருக்கின்ற. சத்துவ குணத்தினோடு ரஜோகுணம் தமோ குணம் தான். அது எப்படி இருக்கு, சுத்தமோடு அழுக்கு இருட்டா சொல்லும். சுத்தமா இருக்கு, பிற்பாடு அழுக்கு இருக்கு, பிற்பாடு இருட்டு இருக்கு. இந்த 3 குணமும், சுத்தம் வந்து சத்துவ குணம், அழுக்கு ரஜோகுணம், இருட்டு தமோ குணம் சொல்லி சொல்றாங்க. இந்த 3 குணமும் ஒத்துள வேணும். இந்த 3 குணமும் ஒன்றாக இருந்தாலும் கூட
நம்முள் ஒரு குணம் அதிகமாகுமே. நம்முள் அது வெளிப்படும் பொழுது சொல்லுவாங்க, பியூர் சத்துவமோ பியூர் ரஜோகுணமோ பியூரா அப்படியே சுத்தமான தமோ குணம் அப்படிலாம் இருக்காது. அதெல்லாம் வெளிப்படாத நிலையில் அப்ஜெக்ட் அவஸ்தையில் அதெல்லாம் அப்படியே இருக்கு. வெளிப்படும் பொழுது ஒன்றோடு ஒன்று கலந்து அது வெளிப்படுகின்றது. சாமிய அவஸ்தையில் தனியா இருக்கு, விஷம அவஸ்தையில் சிருஷ்டி அவஸ்தையில் வந்த உடனே தூய சத்துவம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்றார். ஒரு குணம் அதிகமான எல்லாருக்கும் ஒரு 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 நிலையில ஒரு ஒரு சூழ்நிலை ஒரு குணம் ப்ரீடாமினா இருக்கும், அதிகமா இருக்கும், கலந்து இருக்கும், மூணம் இருக்கும், அதுல ஒன்றும் கூடுதலா இருக்கும். இது சொல்லிட்டு சொல்றார், இதன் பொருள் வெளின்னு சொல்லிட்டார். வெளிப்படை தெளிவா புரியுது என்றார். யாருக்கு? சத்துவம் உத்தமம், ரஜோ மத்தியமம், தமோ அதமம் சொல்லிடுறார். இந்த மூன்று குணத்துல எனக்கு சத்துவம் மட்டும் போதும் சாமி சொல்லிட்டா கஷ்டமா போயிடும், தூக்கமே இருக்காது, நமக்கு தூங்க மாட்டோம். ஆமா, மூணு குணமும் வாழ்க்கைக்கு தேவை. தமோ குணம் உறங்குவதற்கு உதவி செய்கின்றது, ஓய்வு தேவை தானே. சத்துவத்துக்கு உதவி பண்றது. ரொம்ப டயர்டாக இருந்தால் உட்காந்து கிளாஸ் கேட்க முடியுமோ? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரேன், எந்த காரியம் பண்ணுறதுக்கோ சிந்தனை பண்ணுறதுக்கோ படிக்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் ஊக்கம் வேணும்னா அதுக்கு கொஞ்சம் தூக்கம் வேணும். ஆமாம், அந்த தூக்கத்துக்கு உதவி பண்ணுறது தமோ குணம். ஒன்றுக்குள் ஒன்று மாறி மாறித்தான் இருக்கும் என்றே பொருள் சொல்கிறார். கலந்தும் ஒரு குணம் மேம்பட்டும் இருக்கும். கீதையில் 14வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஒத்திருந்தாலும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. ஆக இந்த 23வது பாடல் 3 குணங்கள் தன்மையை சொன்னது, 3 குணங்களுடைய பெயர்களை சொன்னது, 3 குணங்கள் நிறங்களை சொன்னது, 3 குணங்கள் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொன்னது. அடுத்து 3 குணங்களுடைய வைஷமியத்தன்மை, விஷமத்தன்மை, வெளிப்படும் தன்மையை இது இங்கு கூறியது. வெளிப்படாத தன்மைக்கு பேர் என்ன? அவ்வியக்தம். அதிலிருந்து 3 குணம் வியக்தம் வெளிப்படுகின்றது. அவ்வியக்தமாக இருக்கக்கூடிய வெளிப்படாத நிலையை ஒரே மாதிரி இருந்த அந்த 3 குணம் வியக்தம் வெளிப்பட்டது. அப்படி அவ்வியக்தமாக ஒடுங்கிய நிலையில் சமமாய் உள்ள பொழுது இருக்கிற பொழுது அதற்கு பெயர் சாமிய அவஸ்தா. சமமாக உள்ளது. நாம் உறங்கி கொண்டுள்ள பொழுது எல்லாம் என்ன? சாமிய அவஸ்தை தான். எல்லாம் இருக்கேன். தூக்கத்தில் ஃபீலிங்கே இல்லையே, இருக்கா? நான் தூக்கத்தில் ரொம்ப ஃபீல் பண்ண சொல்லணும், அது கனவுன்னு அர்த்தம். விழிப்பில் தான் ஃபீலிங்லாம் இருக்கும் இல்லையா? சொப்பனத்தில் ஜாகிரத்தில் எல்லாம் வைஷமிய அவஸ்தா. விழிப்பில் தான் தெளிவான மந்தமான கலக்கமான எல்லா நிலைகளும் அனுபவங்களும் அங்கே தான் இருக்கு. 8000 யோகம் இருக்கணும். எவ்வளோ நாள் இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் சாமி அவஸ்தையிலே இருக்க முடியாது. ஆமாம், வெளிப்பட்டு தான் ஆகணும். அல்லது சத்துவ அவஸ்தையிலே இருக்க முடியாது. யோகிகள் அப்படி இருக்கிறது முயற்சி பண்ணுறாங்க இல்லையா? இங்கே ரொம்ப வேதாந்த அழகாக சொல்கிறார். புத்தியை சரி பண்ணிட்டு ஞானத்துடன் இருந்து கொண்டு குணங்களை தூக்கி எறிய வேண்டியது தான்ன்றார். நல்ல வார்த்தை, ஞாபகம் வச்சுக்கணும். குணங்களை முழுவதுமாக சரி பண்ண முடியாது. ஞானத்தின் மூலமாக புத்தியை ஓரளவுக்கு சரி பண்ணிட்டு இல்லையா, அந்த குணங்கள்லாம் தூக்கி எறிந்து விடு. தல் என சொல்லி என்னை தானாக்கி கொண்ட சமர்த்தை பார்த்தோழி. அது ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். சரி பண்ண ஒரு மாதிரி தான் இருக்கும். சில நேரம் தூக்கி போட்டுட்டு தூக்கி எறிஞ்சிடும். முடிஞ்சா சுமந்துக்கிட்டு, இல்லையா தூக்கி போட்டு நிம்மதியாயிரும். அதுதானே சாமி முடியலைன்னா அதுக்கு தான் வேதாந்தம். இப்படி சொல்லிவிட்டு இன்னொரு விதமாக சிருஷ்டியை சொல்லலாம் என்று சொல்றார். சாங்கியருடைய பிரக்கிரியாவை இங்க சொல்றார். ஆக இந்த 3 குணமும் ஒன்றாக தம்முள் ஒத்து இருப்பனவாயினும் அவற்றுள் ஒரு குணம் நெருஞ்சி முள் போன்று மேற்பட்டு நிற்கும் சொல்றார். ஒரு உதாரணம் சொல்றார். சத்துவ குணம் மேம்பட்டு ப்ரீடாமினா இருக்கும் பொழுது ரஜோகுணமும் தமோ குணமும் கீழ்பட்டு இருக்கும், குறைவாக இருக்கும். ரஜோகுணம் மேம்பட்டு இருக்கும் பொழுது சத்துவகுணம் தமோகுணம் கீழ்பட்டு இருக்கும். தமோகுணம் மேம்பட்டு இருக்கும் பொழுது சத்துவகுணம் ரஜோகுணமும் கீழ்பட்டு இருக்கும் எனவும் உணர்க. அழகா கொடுத்துடுறார், ஃபுட் நோட்டில் அழகா கொடுத்துடுறார். சிருஷ்டி கிரமங்களுள் இது ஒரு பிரகாரமாம், மற்றொரு பிரகாரமும் உண்டு. மற்றொரு வகை சிருஷ்டியை
நான் சொல்கின்றேன் கேளுன்னு சொல்றார். 24வது பாடல். ஒரு வழி இதுவா மித்தை, ஒரு வழி வேறா சொல்வர், மறுவும் அவ்வியத்தம் தானே மகத்தத்துவமாகும் அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரமாகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும் ஒரு வழி இதுவா மித்தை, ஒரு வழி வேறா சொல்வர், மறுவும் அவ்வியத்தம் தானே மகத்தத்துவமாகும் அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரமாகும் என்றும் கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். ஜகத்தின் உற்பத்தி பிரதிபாதனத்தில் வேதத்திற்கு அபிப்பிராயம் இன்று என்பதை அறிவித்தற் பொருட்டு இடையே மற்றொரு வகை சிருஷ்டியை கூறுகின்றார். அவர்கள் லாங்குவேஜை பாருங்க. ஜகத்தின் உற்பத்தியில் ஜகத்தின் உற்பத்தி பிரதிபாதத்தில் உற்பத்தி முறையில் இந்த கிரமங்கள்ல வேதத்திற்கு அபிப்பிராயம் இதுதான் சொல்லி இல்லை. அதை சொல்றதுக்காக இடையே மற்றொரு சிருஷ்டியை சொல்றாருன்றார். ஏன்னா அந்த உபநிஷத்தை அப்படி சொல்லியிருக்கு, இந்த உபநிஷத்தை அப்படி சொல்லியிருக்கு, இங்க இப்படி சொல்லியிருக்கு, ஏன் ஒரே மாதிரி சொல்லலைன்னு சொல்லி கேட்டா எல்லாம் சொல்லி நாளைக்கு இல்லை நீக்க போறோம்பா அது இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால நீ அதை பெரிய தாத்பரியமா எடுத்துக்காத, இருந்தாலும் இப்படிலாம் சொல்லியிருக்கு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ரொம்ப அழகா சொல்றார். அதை போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காதுன்றார். நாம் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, முக்கியமானதை விட்டுட்டு ஏன் அப்படி சொன்னா அதில் ஏன் அப்படி சொல்லி இதில் உட்காந்துக்கிட்டு இருப்போம். சொல்லிடுச்சே அது அப்படி சொல்லியிருக்கு அவ்வளோதான் வா நீ. அழகா பெரியவங்க நல்ல அழகா சிந்தனை பண்ணியிருக்காங்க. வேதத்திற்கு சிருஷ்டியில தாத்பரியம் இல்லை, பின்னால் அதை நீக்க போகின்றது. அப்பிரமத்தில் தோன்றும் ஐம்பூத விப்காரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜெனித்தது என்று அறிந்து கொள்ளே. அதனால இங்கு இந்த சிருஷ்டி பிரக்கிரியா இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அத்தியாரோபத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த சிருஷ்டியை சில பெரியோர்கள் இப்படியும் சொல்லுவார்கள், நீ தெரிஞ்சுக்கப்பான்னு சிருஷ்டியை சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இன்னொரு முறை குருவே நீங்க அதை சொல்லி கொடுக்கலன்னு கேட்டக்கூடாது இல்லை, அதனால முன்னாடியே சொல்லிடுறார். சென்ற செயல் கூறிய சிருஷ்டியை பற்றிய கருத்தை முடிக்கல, அப்படியே விட்டுட்டாராம். ஆமா, நிறுத்திட்டார். அதுல இருந்து தோன்றுகிறது என்று சொல்லி அப்படியே விட்டுட்டார். நாம அப்படியே எடுத்துக்கணும், அவ்வளவுதான். இதுல இருந்து என்ன இந்த நூல் சொல்ல வருகின்றதாம், பொன்னம்பல சுவாமி சொல்றார், வேதத்துக்கு சிருஷ்டியில தாத்பரியம் கிடையாது, பிரம்மத்தை உபதேசிப்பதில் தான் அதுக்கு தாத்பரியம், பிரம்மத்தில் தான் அதுக்கு தாத்பரியம். அதனால இவ்வாறு சொல்லியிருக்கின்றார். காரணம் வேதத்துல அல்லது உபநிஷத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சிருஷ்டியை ஒவ்வொரு விதமா சொல்லியிருக்கு, ஒரே விதமா சொல்லியிருக்கல. புராணங்கள்ல இன்னொரு விதமா சொல்லியிருக்கு. பொதுவாக சிருஷ்டியை கிரம சிருஷ்டியா அல்லது யுகபத் சிருஷ்டியா, ஒன்னுல இருந்து ஒன்று அப்படியே மெதுவா வருதுதா அல்லது ஒரே நேரத்துல எல்லாம் தோன்றியதா அப்படிலாம் சொல்லி கேட்டா அதெல்லாம் பத்தி விசாரம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் கூட சிருஷ்டியில் நமக்கு தாத்பரியம் இல்லை. வேதத்தின் பிரமாண்யம் பிரம்ம விஷயே ஏவ, அவ்வளவுதான், பிரம்ம விஷயத்துல தான். ஆகவே சம்சார ஹேதுவான சிருஷ்டி எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும், தாத்பரியம் இல்லை. இருந்தாலும் ஏன் சொல்றீங்கன்னா, இந்த பிரபஞ்சமா தெரிந்து கொண்டிருப்பது அந்த பிரம்மமே என்பதை சொல்றதுக்காக அடிப்படையை சொல்லி கொடுத்துட்றாங்க. நீ பிரம்மத்தை பார்க்கணும் எங்கேயோ போகிறது இல்லை, நீ பார்க்கறதெல்லாம் அது இருப்பதெல்லாம் இறைவனே. அதுக்காக இந்த சிருஷ்டி அவர் தான் இப்படி ஆகியிருக்கார், மாறி இருக்கார். அதிஷ்டானமான பிரம்மத்தை தானே தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஆகவே பிரம்மனை உபதேசிக்க நீ எந்த மெத்தட் வேணுமான நீ யூஸ் பண்ணிக்கல. நான் ஒரு மெத்தடை சொல்றேன், இந்த உலக உற்பத்தி ஆச்சுன்னா சொல்லிக்கோன்னு சொல்றாரு. சொல்லிட்டு போ. எவ்வளவு எவ்வளவு அதாவது தெளிவா வெளிப்படையா இருக்காங்க பாருங்க. இதுதான் சொல்லி இல்லாம அதுதான் அதுதான் விசேஷம். நம்முடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்துடுறாங்க. நீ அப்படி நினைக்கிற சொல்லிட்டு போ. இங்க பிரம்மத்தை புரிய வைக்கணும், அவ்வளவுதான். பாடலை பார்க்கலாம். அதற்கு ஒரு வழி இதுவாம், இது ஒரு முறையாக சொல்வது கிரமம், அவ்வளவே. இந்த சிருஷ்டி பிரக்கிரியாவை ஒரு வழி வேறா சொல்வர், இன்னொரு வழியிலும் முறையிலும் சொல்லுவார்கள், வேறு ஒரு வழி சொல்வார்கள். அப்படி படிச்சுக்கணுமா நம்ம?
உபனிஷத்துக்களில் சொல்லும் உற்பத்தி கிரமங்களுக்குள்ளே இது ஒரு கிரமமா வழியா? ஆகவே இத்தை வேறொரு வழியா சொல்வர். மற்றொரு கிரமமாக பெரியோர்கள் சொல்வார்கள். மறுவும் அவ்யக்தம் தானே மகத்தத்துவமாகும். அவ்யக்தம் தோன்றாத நிலை, அப்புறம் மகத்து, அப்புறம் பஞ்சபூதங்கள், அப்புறம் அகங்காரம், இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? இங்க அவ்யக்தம் சொல்லி சொன்னா மாயைக்கு தான் இன்னொரு பெயர். தோற்றத்துக்கு வெளிவராத நிலை. அது என்ன ஆகிறதா? மகத்தத்துவம் ஆகின்றது. அந்த மாயைக்கு தான் இன்னொரு பேர் மகத். மகத் என்றால் என்ன? சமஷ்டி புத்தின்னு சொல்லிடுறார். எல்லாருடைய புத்தியை சேர்த்து மகத்தத்துவம் சொல்லி பேர். தாய்மலர் இன்னொரு இடத்த ஒரு மாதம் ஜெகத்தை எல்லாம் அணுவளவும் சிதறாவண்ண சேர்த்து வைத்து அணுத்திரளை எல்லாம் மகத்துவமாய் பிரம்மாண்டமாக செய்யும் வல்லவா நீ நினைத்தவாறே எல்லாம், அப்படி ஒரு இடத்துல சொல்லியிருக்க. அந்த வார்த்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க. இங்க மகத்து சொல்லி சொன்னா சமஷ்டி புத்தி, எல்லாருடைய மொத்த அறிவும் சேர்த்தா என்னவோ அதுக்கு தான் மகத்து. அருள் அந்த மகத்தத்துவம் தான் சொல்லப்பட்ட உபதேசிக்கப்பட்ட அந்த மகத்தத்துவம் தான் அருளப்பட்டன்னா இங்கு உபதேசிக்கப்பட்டன்னு சொல்லி அர்த்தம். அந்த மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும். அகங்காரம் மனதாகுன்னு சொல்லிடுறாங்க. இந்த 2-3 பாடல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது சாமி ஒரு மாதிரி தூக்கம் வருதுன்னு சொல்லலாம். சிருஷ்டின்னு இருந்தால் தூக்கம் வந்துடும். இருந்தாலும் சொல்லி இருப்ப கேட்டு கரு அகங்காரம், அந்த கரு அகங்காரம் மூன்றாக காட்டிய அந்த குணமாம் என்றும், கரு என்றால் காரணமாக காட்டிய அந்த அகங்காரம். அந்த 3 குணத்தில் தோற்றத்துக்கு முன்னே இருந்து பாருங்க அந்த கரு அகங்காரம். இப்ப சொல்றது முன்ன இருக்க பாட்டுக்கு சொன்ன சிருஷ்டி முறைக்கும் இப்ப சொல்ற சிருஷ்டி முறைக்கும் வேறுபாடு இருக்கு. அங்க என்ன பார்த்தோம்? அவ்யக்தம் மகத்து அகங்காரம் பார்த்தோம். இது வரையில் அதிசூக்ஷமாவே இருக்கு, வெளிப்படலை. அகங்காரம் அல்லது வியத்தம் சொல்லும்போது தான் வெளிப்படுறது. இங்க காரணம் என்பது அகங்காரம் வரை வருகின்றது. அங்க காரணம்ன்றது இங்க அகங்காரம் வரை வருகின்றது இந்த ஸ்லோகத்துப்படி. இந்த அகங்காரத்திலிருந்து தான் 3 குணம் வெளிப்படுகின்றது. அங்க அவ்யக்தத்திலிருந்து 3 குணத்தை எடுத்துட்டோம். மகத்து அகங்காரத்தை அங்க சேர்க்கல. இப்ப என்ன சொல்றேன்னா மகத்தத்துவத்தை கொண்டு வந்து அகங்காரத்தை கொண்டு வந்து விளக்கம் சொல்லுகின்றார். சாமி இது புரியலன்னா ரொம்ப நல்லது, விட்டுடுங்க. டெக்ஸ்ட்ல இருக்கு, சொல்ல வேண்டியது இருக்கு. விதைக்கு தண்ணீர் விட அது முளைவிட்டு வளர்ந்து வருவது போல இந்த 3 குணம் என்பது நேராக அவ்யக்தத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அல்லது அவ்யக்தத்திலிருந்து மகத்துக்கு பிற்பாடு அகங்காரம், அதிலிருந்து குணங்கள் வெளிப்பட்டதுன்னு சொல்லலாம். அப்படி கிரமங்கள் உள்ளது என்று அவர் நமக்கு கோடிட்டு காட்டுறார். அவ்வளவுதான். சரி, தெரிஞ்சிருக்கணும். காரணம் அத்தியாரோபம் தெரிஞ்சா தானே அப்பவாதம் பண்ண முடியும். ஆக கரு அகங்காரம் சொல்லி சொன்னா காரண அகங்காரம் மூன்றாக காட்டிய குணமாம் என்றும், 3 வகையாக காட்டிய சத்வாதி 3 வகையாம் என்னும் என்றும் சொல்வார்கள். சத்வாதின்னா சத்துவம் ரஜோ தமஸ், ஆதி போட்டுட்டாங்கன்னா ஆதி பதம் வந்துடுச்சுன்னா அதனோட சேர்ந்துன்னு அர்த்தம் என்று பொருள். 3 வகையாக காட்டி சத்வாதி 3 வகையாம் என்னும் என்று சொல்வார்கள் என்று பொருள். காட்டிய குணமாம் என்றும் இத்தை ஒரு வழி வேறாக சொல்லும். அதை வேறு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இருந்தாலும் நீ ஒட்டுக, சேர்த்து கொள்க அல்லது அன்வயம் செய்துக்கன்னு சொல்லி விட்டுடுறாரு நூலில். இதெல்லாம் ரொம்ப அதுல இருந்து தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துருக்குறோம். நம்ம நேரடியாக பாஷ்யத்தையோ அல்லது பொன்னம்பல சாமி உரையோ படிச்சிங்கன்னா பொன்னில மாதராசி முதல் பாட்டில் சாமி போதும் சாமி விடுங்க இதெல்லாம் அப்படிதான் இருக்காது. அப்படிதான் சொல்லியிருக்காரு. ரொம்ப மணிப்பிரவாள் நட எல்லாத்தையும் கொண்டு வந்து சொல்லிக்கிட்டுறாரு. ஏதோ சொல்றவங்க இருக்கிறதுனால நம்ம பிழைச்சோம். அல்லது கொண்டு கூட்டி பொருள் எடுத்துக்கொள். இனி அடுத்த பாடல் கொஞ்சம் விவரமா சொல்ல ஆரம்பிக்கின்றார். இதெல்லாம் எங்க இருந்து இவருக்கு கிடைச்சது சொல்லி சொன்னா முதலே பார்த்தோம். பஞ்சதசியுடைய தாக்கம் இவருக்கு இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த முறையில இவர் இங்கே சொல்லுகின்றார். 25வது பாடல். இக்குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் முக்குணங்களிலும் துய்தாம்
முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரமச்சாயை அந்தர்யாமி மாயை. எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணனாம் ஈசன். இக்குணங்களிலே விண் போன்றிருக்கும் சிற்சாயை தோன்றும். முக்குணங்களினும் தூய்தாம் முதற்குணம் மாயையாகும். அக்குண பிரமச்சாயை அந்தர்யாமி மாயை. எக்குணங்களும் பற்றாதோ நிமித்த காரணனாம் ஈசன். வரிசையா சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அவ்யக்தம் தோன்றாத நிலை, மகத்து தோன்றதுக்கு ரெடியா இருக்கிற நிலை, அடுத்து அகங்காரம், அகங்காரத்திலிருந்து குணம். இப்போ நம்ம குணம் வரைக்கும் வந்திருக்கிறோம். பஞ்சதசி சிஸ்டம் அப்படியே இங்கே கூறுகின்றார் என்று உரையாசிரியர் சொல்லுகின்றார். இக்குணங்களிலே ஒத்துளவேனும் ஒரு குணம் அதிகமாமே சொன்னார் பாருங்க. 23வது பாடல்ல 24வது பாடல்ல வேறு ஒரு சிருஷ்டி கிரமத்தை சொல்லிட்டார். எப்படியாக நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? குணம் என்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. சிருஷ்டி டைரக்டா வந்ததா அல்லது மகத்துக்கு பிற்பாடு அகங்காரம், அகங்காரத்துக்கு பிற்பாடு குணம் வந்ததா? இப்போ நம்முடைய கைவசம் என்ன? மாயிலிருந்து வந்த 3 குணம் நம்ம கைவசம் இருக்கு. இப்போதைக்கு கையில் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் விட்டுடுங்க. இப்போ கைவசம் என்ன இருக்கு? ஒரு வீடு வாங்க போகிறோம், ஒரு பொருள் வாங்க போகிறோன்னா லோன் எவ்வளோ போடணும், அவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, இவங்க எவ்வளோ கொடுப்பாங்க, நகையை விற்றா எவ்வளோ வரும், அதெல்லாம் விட இப்போ கையில் என்ன வச்சிருக்கு சொல்லுங்க. அது போல இங்கே சொல்கிறார். நம்ம கைவசம் மாயை தெரிந்து அது குணம் வந்தாச்சு, அவ்வளோதான். சத்துவ ரஜோ தமோ என்கின்ற 3 குணம் இருக்கின்றது. இதில் 3 குணம் பெருசாக இருக்குது. இதில் உள்ள அவாந்தர பேதங்கள், சப்டிவிஷன்ஸ் இருக்கு பாருங்க, அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா சொல்லிகிட்டே போடுறாங்க. அது முடிவே இல்லை, எண்ட்லெஸ்ஸாக போயிட்டுருக்கு. ஆனால் எதையுமே பெரியவங்க விட்டு வைக்கல. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிரித்து சொல்லுவாங்க. என்னது உதறிட்டார் சொல்கிறாங்க பாருங்க, பிச்சு உதறிட்டாருன்னு பண்ணி தான் இருக்காங்க. நமக்கு தான் என்னென்னா சமமாக இருக்கு. அதனால் நிறைய சப்டிவிஷன்ஸ்லாம் இருக்குது, முடிவே இல்லாமல். இப்போ செயலை பார்க்கலாம். இக்குணங்களிலே, இந்த 3 குணங்களிலே விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும். முதல்ல என்ன வந்ததா 3 குணங்கள்ல? சிற்சாயை, சைத்தன்யம், சித்தினுடைய பிரதிபிம்பம் அதை தோன்றிச்சான் அந்த குணங்கள்ல. ஏன் குணங்கள்ல தோன்றிச்சா? குணங்கள்ல அந்த சிற்சாயை தோன்றப்போ அந்த சிருஷ்டி இருந்தது, அவ்வளோதான். நம்ம சொல்லுவோம் நம்முடைய அந்த காரணத்தில் பிரதிபிக்கின்ற சிதாபாசன் அதை சொல்லுவோம், பிரதிபிம்ப சைத்தன்யம். ஏன் மனதில் மட்டும் பிரதிபிம்பிக்கிறதுனா அந்த மனமானது அப்படி சிருஷ்டிக்கப்பட்டுள்ளது, அவ்வளோதான். கண்ணாடியில் மட்டும் ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, ஏன் அந்த மரத்தில் தெரியலன்னு என்ன சொல்லுவீங்க? மரம் அப்படி இருக்கு, கண்ணாடி அப்படி படைக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். முதல்ல இங்கே என்ன வந்து சிற்சாய சைத்தன்யம், சித்தினுடைய பிரதிபிம்பம் தோன்றுகின்றது. பிற்பாடு என்ன ஆகிறது? 3 குணங்களிலும் தூய்தாம் முதற் குணம் மாயையாகும். 3 குணங்களிலும் தூய்மையான முதல் குணம் என்னவா? சத்துவ குணம். அதுதான் மாயை என்று சொல்லப்படும் இங்கே சொல்கிறார். இங்கே உடனே தோன்றிடும், கன்ஃபியூஷன் வந்தாச்சு. என்ன சாமி, மாயிலிருந்து தான் குணம் வந்தீங்க, இப்போ 3 குணம் சொல்லிட்டு மாயில் தானே 3 குணம் இருக்குது, அதற்கேன் மாயின்னு சொல்லணும்? அப்படியும் சொல்வதுண்டுன்னு சொல்கிறார். அப்படியும் சில பேர் சொல்கிறார். இந்த ஆழ்ந்து உள்ள இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகும்பொழுது தான் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் அவங்களுடைய விஷயங்களும் ஒரு விதமாக போயிட்டுருக்கு. ஏன்னு சொல்லி கேட்கவே முடியாத அளவுக்கு அவங்க ஒரு பாணியில் ஒரு முறையில் சிந்திக்கிறாங்க. அப்படின்னு சொல்வதுண்டு. ரொம்ப அழகாக சொல்கிறார். இங்கே என்ன புரிஞ்சுக்கணுமா? சுத்த சத்துவ பிரதானம் சொல்லி புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறார். முதல்ல தோன்றியது இந்த குணங்களிலே, சத்துவாதி குணங்களிலே விண் போன்று இருக்கும் சொல்லி சொன்னா, சூரியன் போல பிரதிபிம்பம் பிரகாசம் அப்படி சொல்லி நினைச்சுக்காது, ஆகாசம் போல பிரதிபிம்பம்னு சொல்லி நினைச்சுக்கோன்னு சொல்றார். விண் போன்றதுனால விண் போடுறார். ஆகாசம் போல, ஆகாசம் போல ஏன் சொல்றாருன்னா, அசங்கமாய், வியாபகமாய், சூக்ஷமமாய், விண் போல் அப்படி சொல்லி அர்த்தம் சொல்றார். அது வியாபகமா இருக்கும். ஆகாசம் இருக்கே, ஆகாசத்துக்கு அப்பால் என்ன இருக்குன்னா என்ன இருக்கும்? ஆகாசம். ஆகாசத்துக்கு அப்பால போக முடியுமா? அப்பால போனா என்னன்னா அதுவும் ஆகாசம்.
அதுபோல் வியாபகமாய் அந்த சைத்தன்யம், அதே நேரத்தில் சூக்ஷமமாய் நம்மால் இந்த பொறி புலன்களால் வசப்படுத்தி அதை தெரிந்து கொள்ள முடியாததாய் ஆனால் புரிந்து கொள்ள முடிவதாய் சூக்ஷமமாய். அதான் மனதுக்கு சூக்ஷம சரீரம் சொல்கிறோம். மனது நமக்கு தெரியுதா? கண்ணில் தெரியுதா? அந்த ஆனால் என்ன மனசு இருக்குன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? சூக்ஷமம் தானே. வியாபகமாய் சூக்ஷமமாய் விண்போல் அசங்கத்துவம் வியாபகத்துவம் சூக்ஷமத்துவம் 3 தன்மைகள் இம்பார்ட்டன்ட் சொல்றார். இவர் சொன்ன அந்த உதாரணத்துக்கு விண் போன்று, அது விண் போன்று ஆகாசம் போல் அசங்கமாய் வியாபகமாய் சூக்ஷமாய் இருக்கும் அந்த சிற்சாயை அந்த குணங்களில் சித்தில் அத சத்துவ குணத்தில் பிரதிபிம்பிக்கின்றது, அல்லது அந்த 3 குணங்களில் பிரதிபிம்பிக்கின்றது. சித்தின் பிரதிபிம்பம் உண்டாகும். இதில் முதல் குணத்துக்கு பேர் மாயை என்று சொல்லப்படும். சுத்த சத்துவமான குணம் மாயை என்று இங்கு சொல்லப்படும் சொல்றார். மாயையில் தான் சைத்தன்யம் பிரதிபிம்பிக்கின்றது. சுத்த சத்துவ பிரதானமான அம்சத்தை மாயை சொல்றார். அல்லது நம்முடைய பாஷையில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னா சமஷ்டி காரண சரீரம், அவ்வளவுதான். சமஷ்டி காரண சரீரம். நம்ம தத்துவ போதெல்லாம் படிச்சிருக்கோம், விவேக சூடாமணி படிச்சிருக்கோமே. அதில் கொஞ்சம் ஸ்லைட் டிஃபரன்ஸு, அதை படித்ததுனால தோன்றுறது. இல்லைன்னா என்னென்னா இதையே நம்ம மனசில் வச்சுட்டு போயிடுவோம். அக்குண பிரமச்சாயை, பிரம்மச்சாயில பிரமச்சாயை இந்த நூலில் அப்படி தான் போட்டிருக்கு தமிழில் இல்லையா. பொதுவாக பிரம்மம் அது பிரதிபிம்பித்தால்தான், பிரதிபிம்பிக்கும் பொழுது தான் பிரதிபிம்பம் தான் தனித்தனியாக இருக்கு. ஆமாம், பிம்பம் ஒன்றா தான் இருக்கு, சூரிய ஒன்றா தான் இருக்கு. எத்தனை குடங்களில் எத்தனை நீர்நிலைகளை பிரதிபிம்பிக்கும் போது என்ன விதவிதமாக தெரியுது இல்லையா. அது போல அக்குண பிரம்மச்சாயை பொதுவாக சாயை படுகிறது சொல்றார். சாயை படுகிறது, அந்த ரிஃப்ளெக்ஷன் படுறதா அப்படி சொல்லிட்டுறார். பொதுவாக விண் போன்று இருக்கும் பிரம்மச்சாயை தோன்றும் அக்குணம், அந்த முதல் குணம் சுத்த சத்துவ பிரதானத்தில் பிரதிபிம்பிக்கின்ற அந்த பிரம்மச்சாயை என்னென்ன ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரம்மத்தினுடைய சாயை, நம்ம ரிஃப்ளெக்ஷன். அந்தரியாமி மாயை, அந்தரியாமி என்று அதற்கு பெயர் சொல்லிட்டார். அப்படி பிரதிபிம்பிக்கின்ற அந்த முதலில் பிரதிபிம்பிக்கின்ற விண் போன்று தோன்றும் பிரம்மச்சாயைக்கு பெயர், அந்த முக்குணத்தில் பிரதிபிம்பதற்கு பெயர் அந்தர்யாமி. அடுத்து இந்த மாயை எக்குணங்களிலும் பற்றாதோ நிமித்த காரணனாம் ஈசன். அங்கு பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம் இருக்கே அதற்குத்தான் ஈசன் அல்லது ஈஸ்வரன் என்று பேர் இருப்பான்னு சொல்றார். மாயையில் பிரதிபிம்பிக்கும் சுத்த தத்துவம் இருக்கே சைத்தன்யம், அதற்குத்தான் ஈசன் என்று பெயர். நாம நினைச்சிருக்கோம் ஈஸ்வரனா என்ன நினைச்சிருக்கோம், நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காரு அவர் நினைச்சிருப்போம், அது சிவன் நினைச்சிருப்போம். அது ஒரு தத்துவம், சமஷ்டி காரண பிரபஞ்சம், காரண சரீரம். மாயை எக்குணங்களும் பற்றாதோ. முதல் சிற்சாயன்னு சொன்னார், இங்கே விண் போன்று சொன்னார், இங்க பிரம்மச்சாயின்னு சொல்றார். சித் என்றாலும் பிரம்மம் என்றாலும் பிரம்மச்சாயை என்றாலும் வேற வேற இல்லை, ஒன்று ஒண்ணுதான். ஜாகிரதையா படிச்சுக்கோன்னு சொல்றார். பிரம்மச்சாயை சொல்றார். ஆக அக்குண பிரம்மச்சாய் அந்தரியாமி இதோட முடிச்சிடுறார். மாயை முதலான எந்த குணங்களும் பற்றாதவன் அவனே தனக்கு ஷரீரமான மாயையிலும் அதற்கு பரிணாமமாகிய சர்வஜாதி கல்யாண குணங்களுக்குள்ளே எந்த குணங்களிலும் அகந்தை மமதை ரூப அபிமானம் உறாத நிமித்த காரணமாம் ஈசனாம். அவர் சொல்றார். இதுக்கு பாட்டே பரவாயில்ல போல இருக்கு, பாட்டே பரவாயில்ல போல இருக்கு. அவர் சொல்ற விளக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்றேன், எழுதிட்டு வந்து. ஆமா, அதை விட தமிழ் நல்லா போட்டிருக்கா, அது சம்ஸ்கிருதமாக்கி இருப்பார். அவனே என்றால் அந்த பிரதிபிம்ப சைத்தன்யமாகிய அவனே தனக்கு சரீரமான மாயையிலும், அவருக்கு சரீரம் என்ன, ஈஸ்வரனுடைய சரீரம் என்ன, மாயை தானே. அந்த மாயையிலும் அதன் பரிணாமமாகிய சர்வஜாதி கல்யாண குணங்கள், அவன் சர்வஜன், எல்லாம் அறிகின்ற தன்மை, அபார கருணை, அகேதுக தயா சிந்து, இதெல்லாம் போடுறார். ஆமா, இதெல்லாம் சொல்றோம் இல்லையா. பகவானுக்கு இறைவனுக்கு குணங்கள்லாம் கருணை, கருணாகர கடவுள், எங்கு நிறைபவன் இல்லையா, எல்லாம் கொடுப்பவன், தாயாக இருந்து அருளை செய்பவன், தந்தையாக இருந்து நமக்கு எல்லாம் ஆதரவு கொடுப்பான்னு சொல்றோமே. அப்படிப்பட்ட அந்த குணங்கள் அகேதுக தயா சிந்து முதலிய குணங்களில் எல்லாம் அவருக்கு என்னவா, அகங்காரம் இல்லையா.
கடவுளுக்கு தனக்குள்ள எல்லாம் அறிந்த தன்மையில் அகங்காரம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும், அதுலயும் அவருக்கு அபிமானம் இல்லை. அவருக்குள்ள நல்ல குணங்கள் எதிலும் அவருக்கு அபிமான அகங்காரம் இல்லை. நமக்கு நமக்கு சொல்லவே வேண்டாம். இருக்கோ இல்லையோ அது மட்டும் இருக்கு, அகங்காரம் மட்டும் இருக்கு நம்ம இடத்துல. இதெல்லாம் என்னுடைய படைப்பு தான்பா, நான் செய்தேன், இதை படைத்தவன், அதுலயும் அவருக்கு அகங்காரம் இல்லையா, மமக்காரம் இல்லையா. தாக்கற்று நிற்கும் இருக்கும் சமர்த்தன், தொழில் அத்தனை வைத்தும் எல் அத்தனை ஏனும் தாக்கற நிற்கும் சமர்த்தன் சொல்றார். நமக்கு நாம கட்டின சின்ன ஒரு வீடு, நாம கட்டின சின்ன ஒரு விஷயங்கள், அதுல எல்லாம் நமக்கு என்ன இருக்குன்னா, ஆஹா எப்படி கட்டிருக்கேன் பார்த்தீங்களா, நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது என்னுடையது தான், இது நான் தான், இது நம்முடையது தான் இருக்கலாம், தப்பு இல்லை. அப்படி இல்லை, நம்ம மொத்தம் வந்துடுவாங்க, அது வேற விவகாரத்தில். ஆனாலும் கூட அவருக்கு அது கூட இல்லையா. அதனால தான் என்ன சொல்லுவோம்னா, ரொம்ப சொன்னோம்னா பகவானோட சிருஷ்டி, அதை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவருடையது. நாம் ஒரு லெவலுக்கு மேலே ரொம்ப யோசிக்காத, சிந்தனை பண்ணாத. எல்லாரும் சில பேருக்குலாம் அது என்ன ஆகும், இது என்ன ஆகும், இவங்களுடையது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வராங்களோ பழகுறாங்களோ அவங்களுடையதுலாம் அது என்ன ஆகும், எல்லாம் சேர்த்து கவலைப்படுறதுக்கு நாம் யார்? அது முடியுமா? நம்ம விஷயங்களை கவலைப்படுறதுக்கு ஒரு சக்தி இல்லை. பிபி ஏறிடுது, சுகர், உடம்பு வீணா போயிடுது, மனசு வீணா போயிடுது. இருக்கிறதுலாம் கவலைப்பட்ட படனம் பொறுப்பு இருக்கு. சும்மா அது ஒரு லெவலுக்கு மேலே. இதுதான் வேதாந்தம் தரக்கூடிய அறிவு. என்னன்னா எல்லாம் இருக்கு, எல்லா சிரமங்களும் இருக்கு, மாயையில எல்லா விவகாரங்களும் இருக்கப்பா, இல்லைன்னு சொல்லவே இல்லை. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு அது இருந்துகிட்டு தான் இருக்கு. உன்னுடையதே சரிப்படுத்திக்கோ, உன்னை நீ சரியா வச்சுக்கோ, அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் காலப்போக்கில் அவங்களுடைய கர்மாப்படி அது சரியாயிட்டு இருக்கும். இந்த அறிவோடு உலகத்தை வாழ்ந்துட்டு போன்றாங்க. பிரயோஜனம் தானே இல்லையா? எதுக்கெல்லாம் கவலைப்படுது? தாய்மொழி சொல்றது போல இதுக்கெல்லாம் பண்ணிருக்க, அதுக்கெல்லாம் நானும் ஆளுன்னு கேட்பார் ஒரு பாட்டுல. இதுக்கெல்லாம் நானும் ஆளு அப்படின்னு சொல்லி கேட்பார். ஆகினால கடவுளுக்கு மட்டும் இல்லையா, இன்னொன்னு சொல்லிடுறார், ஞானிக்கு அகங்காரம் இல்லையா. ஞானிக்கும் என்னவா? அகங்காரம் இல்லை. சந்தேகத்தை எழுதிய படலத்தில் இதெல்லாம் வரப்போகின்றோம், அங்கே பார்க்க போகின்றோம். ஆக ஈஸ்வரனுடைய தன்மைகளை சிஷ்யன் கேட்பான், குருவும் சொல்லுவார். கடவுளுக்கு அகங்காரம் இல்லை, ஞானிக்கு அகங்காரம் இல்லை. அதனால என்னன்னா ரெண்டு பேரும் ஒண்ணுப்பா, பகவான் சொல்லிட்டார் இல்லையா. இங்கு நிமித்த காரணனாம் ஈசன், இவர் தான் நிமித்த காரணனாக, அறிவு காரணனாக ஈஸ்வரனாக இவர் இருக்கின்றார். அறிவு காரணனாக ஈஸ்வரனாக இவர் இருக்கின்றார். இதுதான் பாடலுடைய கருத்து. 26வது பாடல். ஈசனுக்கு இது சுழுத்தி, இதுவே காரண சரீரம், கோஷம் ஆனந்தமாகும், குணம் ராசதம் அவித்தை, தேசரும் அவித்தை தோறும், சிற்சாய ஜீவகோட்டி, நாசமா உயிர்க்க போது, நாமமும் பிராஜ்ஞனாமே. இதுல நாசமாம் இருக்கு இல்லையா, அந்த இம்மை கொஞ்சம் அடிச்சிடுங்க. நாசமா உயிர்க்க போது போதும். ஈசனுக்கு இது சுழுத்தி, இதுவே காரண சரீரம், கோஷம் ஆனந்தமாகும், குணம் ராசதம் அவித்தை, தேசரும் அவித்தை தோறும், சிற்சாய ஜீவகோட்டி, நாசமா உயிர்க்க போது, நாமமும் பிராஜ்ஞனாமே. அங்க பேர் அந்தர்யாமி சொல்லி சொன்னார், இங்க ஜீவர்களுக்கு பிராஜ்ஞன்னு சொல்லி சொல்றார். அதுதான் இங்க சொல்ல பாடலை பார்க்கலாம். ஈசனுக்கு இது சுழுத்தி, ஈசனுக்கு இந்த மாயையே, இந்த மாயை தான் சுழுத்தியாம். சுழுத்தினா என்னன்னா, மாயை என்றால் காரண சரீரம், காரணத்தன்மை, சுழித்தில ஒன்றும் தெரியாம இருக்கக்கூடிய அந்த நிலை. சுத்த சைத்தன்யம் பிளஸ் மாயா பிளஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம் தான் ஈஸ்வரன். சுத்த சைத்தன்யம் பிரம்மம், மாயை, அதோட என்னன்னா பிரதிபிம்ப சைத்தன்யம், அதில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம். மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு பெயர் ஈசன். நம்முடைய மனங்களில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு பெயர் ஜீவன். நம்ம இடத்துல பிரதிபிம்பம் இருந்ததுன்னா அது ஜீவன். மாயையில பிரதிபிக்கும் போது அது பேரு ஈஸ்வரன்.
மாயையில் தான் எல்லாம் தெரிந்த தன்மை எல்லாம் வரும். ஆனாலும் அவருக்கு அபிமானம் இல்லை. நமக்கு என்னன்னா சின்ன ஒரு விஷயம் தெரிஞ்சா எனக்கு தெரியுமா 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 என்ன பண்ணுறோம். இப்போ வேற வந்துடுச்சு ஃபோன் வேற, வாட்ஸ்அப்பில் சரியா தவிர வந்த உடனே எல்லாத்தையும் தட்டி விட்டுரும். அவங்களும் கன்ஃபியூஸ் ஆகும். ஆத்தென்டிகேஷனாக பார்க்கறது இல்லை, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு நிறைய வருது. ஆக மாயா பிளஸ் பிரதிபிம்ப சைத்தன்யம் விண் போன்று இருக்கும் சிற்சாயை தோன்றும் சொல்லி சொன்னார். மேலும் விஷயங்களை அடுத்த வகையில் பார்ப்போம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மௌன குரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.